எனக்கு வந்து 53 வயசு ஆகுதுங்க. நான் பிறந்ததுலேருந்து தேட்டர் இருக்கு. அதாவது 53 வருஷமா இருக்குது. அது 2015 இருந்து இருக்காங்க சார். கபாலின்னு ஒரு படம் இருக்குல்ல, 1 இயர். சரி, வணக்கம் தேட்டர் ஃபோர்ட். ஸோ இன்னைக்கு எந்த தேட்டரோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை திருநகரில் இருக்கிற கண்ணன் தேவி சினிமாஸோடைய தேட்டர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நிறைய தேட்டர் ரிவ்யூஸ்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே பிளேலிஸ்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதான் பாக்ஸ் ஆஃபீஸு. இங்கே மொத்தம் 3 ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ நார்மல் டேஸில் வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதே ஒரு மாஸ் ஹீரோ படம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஃபோன்பே, ஜிபே எதுவுமே அவைலபிள் கிடையாது, ஒன்லி கேஷ் மட்டும்தான். அதையும் அவங்க டீட்டெயிலாக எழுதி போட்டாங்க. ஸோ இதான் வந்து பைக் பார்க்கிங்கு, நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ இவங்களும் அஸ்யூஸ்வல் எல்லா தேட்டர் மாதிரியும் பைக் பார்க்கிங்க்கு 20 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே மொத்தம் 3 ஸ்க்ரீன் இருக்குது. இது வந்து கண்ணன் தேவி பிரபு, இது கண்ணன் தேவி ராகவேந்திரா. ஸோ இதான் வந்து ஃபுட் கோர்ட்டு, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுட்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் உள்ள கண்ணன் தேவி ராகவேந்திரா ஸ்க்ரீனோட என்விரான்மெண்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சீட் எல்லாமே வந்து குஷன் ஷீட்டு தான், பட் புஷ்பேக் ஷீட் கிடையாது. ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது வந்து பால்கனி தான். வந்து ஸ்க்ரீனே இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஷோ ஆரம்பிக்கும் போது தான் ரிமூவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து பாட்டம்லேருந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மேலே தள்ளி தான் வந்து ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே உட்காந்து பார்த்தாலும் உங்களுக்கு தலை வந்து மறைக்காது. ஸோ இந்த கண்ணன் தேவி ராகவேந்திராவோட சீட் கெப்பாசிட்டியை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கண்ணன் தேவி பிரபு உள்ள என்விரான்மெண்ட், பார்த்துக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஓரளவு லைட்டிங் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், பாருங்கள். ஸோ இங்கே வந்து பால்கனிலாம் கிடையாது, கீழே மட்டும்தான். ஸோ இதுவும் வந்து ஷீட்டு வந்து நல்லா குஷன் ஷீட்டு தான், பட் வந்து புஷ்பேக் ஷீட் கிடையாது இங்கேயும். இதுதான் ஸ்க்ரீனு, பார்த்துக்கோங்க. ஸோ இதோடைய சீட் கெப்பாசிட்டி நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கம்பேர் டு இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது ராகவேந்திரா கம்பேர் பண்ண போது. ஸோ இதான் வந்து தேர்ட் ஸ்க்ரீனு, கண்ணன் தேவி பிரியா. ஸோ இது எல்லாமே வந்து டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்ட் தான். ஸோ இதுதான் வந்து கண்ணன் தேவி பிரியா உடைய உள்ளே இருக்கிற ஸ்க்ரீன் என்விரான்மெண்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அஸ்யூஸ்வல் ராகவேந்திராவும் பிரியாவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பால்கனி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட சீட்டும் வந்து நல்லா குஷன் சீட்டு தான், பட் புஷ்பேக் ஷீட்டு வந்து கிடையாது. ஸோ இதான் வந்து ஸ்க்ரீனு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷோ ஆரம்பிச்சிடும், அப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, நான் அப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுவுமே வந்து இங்கே கீழே தரையிலேருந்து கொஞ்சம் மேலே தான் இருக்குது. ஸோ வந்து கழுத்தை எதுவும் மறைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு வந்து 53 வயசு ஆகுதுங்க. பிறந்து வளர்ந்தது அப்படியே இங்கேருந்து ஒரு 2 தெரு தள்ளி தான் திருநகர். நான் அப்படியே குறுக்கால இந்த காலாங்கரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலத்தில் வந்துடலாம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து கலைவணி தேட்டர் கிடையாது. கலைவணி தேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் தேட்டர். அது வந்து நான் எனக்கு ஒரு 8 வயசு அந்த மாதிரி வரும்போது 8-9 வயசுல கலைவணி தேட்டர் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தேட்டர் வந்து மணி தேட்டர். இது நான் பிறந்ததுலேருந்து தேட்டர் இருக்குது. அதாவது 53 வருஷமா இருக்குது.
ஸோ ஃபர்ஸ்ட் மணி தேட்ரு, அதுக்கப்புறம் மணி இம்பாலா, இப்போ கண்ணன் தேவின்னு நினைக்கிறேன், கண்ணன் தேவின்னு பேர் மாத்திட்டாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூரிங் டாக்கிஸ் கிடையாது, பெஞ்சாக இருக்கும், ஃபுல்லாக பெஞ்ச் இருக்கும், தரை டிக்கெட் இருக்கும், தரையில் உட்காருவாங்க, அந்த கையில் வந்து பாப்கார்ன் எல்லாம் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொண்டு வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக பெஞ்சாக இருக்கும், பெஞ்சில் வந்து அப்படியே ஆள் உட்காந்துக்குவாங்க. டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 50 காசு 25 காசு அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பாப்புலர் அந்த தேட்டர். ஒரு தேட்டர் இருந்துச்சு, இப்போ 2 தேட்டர் இருக்கு, ஒரு தேட்டர் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைவாணி தேட்டர் வந்தது, தேவி கலைவாணி, அது கலைவாணி தேட்டர் அது. ஸோ அந்த டைமில் ஸோ அது வந்து பி கேட்டகரி தேட்டர். ஆனால் தேட்டர் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். மதுரையில் சினிப்பிரியா சிவப்பிரியா இருக்குல்ல, ஸோ அதுக்கெல்லாம் ஈக்குவலான ஒரு தேட்டர். அவ்வளோ பந்தாவா ஏசிலாம் போட்டிருப்பாங்க, ஸ்க்ரீன் ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ ஒரு அருமையான தேட்டர், திருநருக்கு ஒரு அருமையான தேட்டர். ஸோ அதுக்கு முன்னாடி வந்தது தேட்டர். ஸோ ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் இதோட சாம் வந்து லூஸ் ஆயிடுச்சு. பழையபடி மணி இம்பாலா அவங்க டேக் ஓவர் பண்ணாங்கல்ல, அவங்க டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நிறையா இந்த மாடிஃபிகேஷன் பண்ணதெல்லாம் அவங்க தான். ஸோ அந்த இன்டீரியர் மாடிஃபிகேஷன் பண்ணது, 2 தேட்டராக மாற்றினது, ஸோ இதெல்லாம் அவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ரீசன் தெரில, இவங்க வந்து கல்யாண தேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, கல்யாண தேட்டர் ஓனர் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. கல்யாண தேட்டரே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செட்டியார் தான் ஓனர். அவர் தான் அந்த தேட்டர், அந்த பக்கத்து கனரா பேங்க் காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா செட்டியார் தான், அவர் தான் ஓன் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து 90s வந்து இப்போ இருக்க கல்யாண தேட்டர் ஓனர் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து வாங்கினாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவின்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. 5 தேட்டர் அந்த காலத்தில் 5 தேட்டர் ஆடுத்துட்டு ஒரு 100 நாள் ஓடும். 100 நாள் 150 நாள் ஓடினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வந்து கல்யாண தேட்டருக்கு வரும். கல்யாண தேட்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் படம் இங்கே வரும். சரியா? இப்போ இவர்லாம் இருக்காப்புல, நீங்க நம்ம பிறந்தவளம் திருநாரா, நீங்க பிறந்தவளம் திருநாரு. ஆனா இவருக்குலாம் எப்படின்னா, இவர் பிறந்ததுக்கு அப்புறம் கல்யாண தேட்டர் பார்த்துருப்பாப்புல. நாங்க இருக்கும்போது கல்யாண தேட்டர் கிடையாது. அங்க வந்து ஒரு பழைய காலத்து ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி ஏதோ ஸ்கூல் ஏதோ இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்கூல்ல நான் சின்ன பையனா இருக்கும்போது அந்த தேட்டர் கட்டுறாங்க அப்போ. பட் இந்த தேட்டர் வந்து அதுக்கெல்லாம் முன்னாடி இருக்கு.